அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவுல இந்தியாவில் போடப்பட்ட மிக முக்கியமான ஆணையங்களையும், அது எந்த வருடம் போடப்பட்டது அப்படிங்கிறதையும், பிளஸ் இது எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறதையும் 10 கொஸ்டின் வாயிலாக இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே எந்த விதமான எக்ஸாம் வந்தாலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. சோ நேரம் கருதி முதல் கேள்வியை நம்ம பார்த்துடலாம். The Sarkaria Commission was appointed to examine. சர்க்காரியா அப்படிங்கிற ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் சீர்திருத்தத்துக்கா, இல்ல மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கா, இல்ல பஞ்சாயத்து ராஜ் அமைக்கிறதுக்கா, இல்ல திட்ட கமிஷனை சீர்திருத்தம் பண்றதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்காரிய கமிஷன் பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக 1983 அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் சர்க்காரியா குழு. மத்திய மாநில உறவுகள் நல்லபடியா இருக்கா, இல்ல அதை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு எந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும், இதுல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற பல முக்கியமான அறிக்கைகளை இவங்க சமர்ப்பணம் செஞ்சாங்க. இந்த எலக்டோரல் ரிஃபார்ம், தேர்தல் சீர்திருத்தம், இதற்காக உருவாக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோஸ்வாமி கமிட்டி. கோஸ்வாமி கமிட்டி அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், உள்ளாட்சி அரசாங்கத்தை சரி செய்யறதுக்காக இல்ல அதுல சீர்திருத்தம் செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 1957 அமைச்சிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைய 3 டயர் ஃபார்ம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து இருக்கணும், கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து இருக்கணும், வட்ட அளவுல பிளாக் லெவல்ல பஞ்சாயத்து சமிதி இருக்கணும், வட்ட அளவுல பஞ்சாயத்து சமிதி இருக்கணும், மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைய யாரு கொண்டு வரணும்னு சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து, வட்ட அளவுல பிளாக் லெவல்ல பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் இருக்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த பிளானிங் கமிஷன் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பிளானிங் கமிஷனை ரிஃபார்ம் பண்றதுக்காக எந்த குழுவும் அமைக்கப்படல. ஓகேங்களா? இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 1950 மார்ச் 15 உருவாக்கி இருப்பாங்க. இதற்கு மாற்றாக உருவானதுதான் நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, 2015 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வேணும்னாங்க. கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து, வட்ட அளவுல பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத். அப்பதான் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கரெக்டா போய் சேரும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்து இந்த அசோக் மேத்தா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டயர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னாரு. சோ அதை அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை வேணும்னு சொன்னாரு அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்து GVK ராவ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவர் பஞ்சாயத்து ராஜ வேர்களற்ற புற்கள் அப்படின்னு சொன்னார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கு? வேர்களற்ற புற்கள் மாதிரி இருக்குன்னாரு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல உள்ளாட்சி அரசாங்கம். ஸ்டேட் கவர்மெண்டே நிறைய விஷயத்துக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே பவர் இல்லாம வேர்களற்ற புற்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு GVK ராவ் கமிட்டி. ஓகேங்களா? GVK ராவ் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, LM சிங்வி கமிட்டியை பத்தி சொல்றேன். LM சிங்வி கமிட்டி எப்போ அமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, LM சிங்வி கமிட்டி எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது மெயினா 1986 அமைக்கப்பட்டிருக்கும். இது பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜுக்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்டது யாருன்னு கேட்டா LM சிங்வியை சொல்லலாம். அடுத்து பாருங்க, அசோக் மேத்தா கமிட்டி
1977 அமைக்கப்பட்டது. இது எதை ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டயர் பஞ்சாயத்து ராஜ். 2 டயர் பஞ்சாயத்து ராஜ்னா இவரு குரூப் ஆஃப் வில்லேஜ், கிராமம், நிறைய கிராமங்களோட தொகுப்புக்கு ஒரு உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கணும். அதாவது குரூப் ஆஃப் வில்லேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டல பஞ்சாயத் அப்படின்னு இருக்கணும். மண்டல் பஞ்சாயத்து இருக்கணும். குரூப் ஆஃப் வில்லேஜுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் மாவட்ட அளவுல ஜில்லா பரிஷத் இருக்கணும். அப்பதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை சொன்னார். 2 அளவுல இருந்தா போதும் அப்படின்னாரு. ஓகேங்களா? இந்த 4 டயர் பஞ்சாயத்து ராஜ்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஓகே, அடுத்து பாருங்க, மண்டல் கமிஷன் வாஸ் ரிலேட்டட் டு. மண்டல் கமிஷன் வந்து எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அமைக்கப்பட்டது. 1977 முதல் ஆட்சி மாற்றம். காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி வந்தது. அதனுடைய பிரதமரா மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணையம் தான் அமைச்சார். 1979 ஒரு ஆணையம் அமைச்சாரு. அந்த ஆணையத்தை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மண்டல் கமிஷன், மண்டல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். மண்டல் கமிஷன். இந்த ஆணையம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிசி மக்களுக்கான ரிசர்வேஷனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் இது. இந்த மண்டல் கமிஷன் வந்து 1980 வந்து ரிப்போர்ட் வந்து வழங்கினாரு. அந்த ரிப்போர்ட் வழங்கிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் 52% மக்கள் ஓபிசி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு வழியா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்போ முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா 1992 வந்து பாத்தீங்கன்னா இந்திரா சகானி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மண்டல் வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வழக்குக்கு அப்புறம் தான் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு 27% கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் கமிஷன் ரெக்கமெண்டட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 5, தேசிய மனித உரிமைகள் வேணும் அப்படின்னு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன். ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்ப அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது பதிலா இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். தேசிய இல்லைன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இது எப்ப போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1993 ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத 1993 வந்து போட்டாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதே வருடம் 1993 வந்து அமைக்கப்பட்டது தேசிய அளவுல. ஓகேங்களா? இதுக்கு காரணம் யாரு? மனித உரிமைகள் ஆணையம் வரதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தான். இந்த சர்க்காரிய கமிஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல, மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக சர்க்காரிய கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. இந்த சர்க்காரிய கமிஷன் திருப்பி ஒரு டைம் பாத்துருங்க, 1983 வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேலிமாத் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மேலிமாத் கமிட்டி எதுக்காக போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ல இருக்கு, அதுல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் லா அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது. செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் லா சம்பந்தமா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணது ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. அடுத்து பாருங்க, மேலிமாத் கமிட்டி வாஸ் அசோசியேட்டட் வித் ரிஃபார்மிங். மேலிமாத் கமிட்டி அப்படிங்கிறது மேலிமாத் குழு எந்த சீர்திருத்தங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலிமாத் கமிட்டி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவா, இல்ல கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்காகவா, பிரிசன் ரிஃபார்ம் சிறைச்சாலை சீர்திருத்தமா, இல்ல ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்காக அமைக்கப்பட்டது. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைவான நீதி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதே மாதிரியே ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய விதமா இருக்கட்டும், அது வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க மேலிமாத் கமிட்டி. இப்ப மேலிமாத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் உடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதாவது நீதி வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸா இருக்கணும், அதே மாதிரி விக்டிம் சென்ட்ரிக் ஜஸ்டிஸா இருக்கணும். பாதிக்கப்பட்ட நபருக்காக தான் அந்த நீதி வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா
இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் இருக்கணும். அதை ப்ராசிக்யூட் பண்றதும் சரியான முறையில் இருக்கணும். சரியான முறையில் விசாரணையும் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கமிட்டி, இது தெரியல உங்களுக்கு, இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான் நேஷனல் போலீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலிஜியம் வந்து உருவாக்குனாங்க. ஓகேங்களா? பிரிசன் ரிஃபார்முக்காக உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலை சீர்திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா முல்லா கமிட்டி. ஓகேங்களா? அப்புறம் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் கமிட்டி, சிறைச்சாலைக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா முல்லா கமிட்டி இல்லைன்னா கிருஷ்ணா ஐயர் கமிட்டி. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which committee recommended constitutional status to பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கேட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்டது எல்.எம். சிங்வி கமிட்டி. எல்.எம். சிங்வி கமிட்டி எப்போ போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 1986 வந்து பாத்தீங்கன்னா எல்.எம். சிங்வி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இவங்க தான் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 73வது சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து உருவாக்கப்பட்டது. உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா? இது எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1992 பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கினுச்சு. ஸோ 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் 1992 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. 74வது சட்ட திருத்தமும் 1992 தான். அது வந்து நகராட்சி உருவாக்கப்பட்டது. நகர்பாலிகா சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Finance Commission is constituted under, நிதி ஆணையம் வந்து எந்த விதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 280 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நிதி ஆணையம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு எவ்வளவு போகணும் டாக்ஸ், அந்த டாக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எவ்வளவு போகணும், மாநில அரசுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரியே நிதி ஆணையம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு போய் சேரணும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்வாங்க. ஆர்டிகல் 112 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்டை பத்தி பேசுறது. 112 யூனியன் பட்ஜெட்டை பத்தி பேசுது. ஆர்டிகல் 360 பினான்ஸ் எமர்ஜென்சி. ஓகே, நிதி நெருக்கடி நிலையை பத்தி பேசுது. நிதி நெருக்கடி நிலைன்னா கவர்மெண்ட்ல ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிதி நெருக்கடி அமல்படுத்திருக்காங்க. இந்தியாவில் ஒரு முறை வரை அமல்படுத்தல. அப்படி நிதி நெருக்கடி வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளத்தை குறைப்பாங்க, மானியத்தை குறைப்பாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு அதை சரி பண்ண பார்ப்பாங்க. இந்தியாவில் ஒரு வாட்டியோட வரல. ஆர்டிகல் 324 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசியிருக்காங்க. தேர்தல் ஆணையம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கமிஷன் ரெக்கமெண்டட் அபாலிஷன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லிட்டேன். திட்டக்குழு வந்து அபாலிஷ் பண்றதுக்காக, நீக்கிறதுக்காக எந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, எந்த ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னா கேல்கர் கமிட்டியா, ரங்கராஜன் கமிட்டியா, காட்கில் கமிட்டியா, அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. கேல்கர் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா டாக்ஸ் ரிஃபார்முக்காக அமைக்கப்பட்டது. டாக்ஸ் ரிஃபார்முக்காக அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அது சம்பந்தமா அடுத்த கொஸ்டின்ல நான் சொல்றேன். இதுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டிக்காக இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இதுல எதுவுமே கிடையாது. பிளானிங் கமிஷன் அபாலிஷன் பண்றதுக்காக எந்த கமிட்டி இதுல கிடையாது. ராஜமன்னார் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1963 போட்டாங்களா, அதெல்லாம் வந்து பிளானிங் கமிஷன்லாம் டிஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எதுவுமே கிடையாது ஆப்ஷன். அதனால இது கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக தான் ஆக்சுவலா நிதி ஆயோக் வந்தது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிதி ஆயோக் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வந்தது அப்படின்னு சொன்னோம். 2015 வந்தது. ஓகேங்களா? இது ஒரு திங்க் டேங்க் பாடி, அறிவு. ஓகே, இங்க வந்து திட்டங்களை திட்டுறது தான் இதோட வேலை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பிரைன் சைல்ட் ஆஃப் நேருமாங்க. அதுக்கு முன்னாடி திட்டக்குழு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் 1937 காலவாக்கிலே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேருடைய அடிப்படையில் இந்த பிளானிங் கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது. இதை தெரியல. நிதி ஆயோக்ல வந்து யார் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே வந்து பிரதமர் தான் தலைவராக இருப்பார். நிதி ஆயோக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சேர்மன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. இதுல உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் சிஎம் இருப்பாங்க.
ஆல் ஸ்டேட் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சரி, தென் வாட் அபவுட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர் வந்து இருப்பாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. மற்றபடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதுல சிஎம் எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய வேலையே திட்டங்களை திட்டுறது. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்ப ஃபர்ஸ்ட் செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1966 வந்து செட் பண்ணியிருப்பாங்க. 1966 வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. அதுல யார் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட தலைவரா மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல